வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பாக்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பாக்ஸ் வந்து யூசுவலா வந்து சம்மர்ல தான் வரும். அது வந்து பொட்டு பொட்டா வரும். அது வந்து அதுக்கு வந்து நம்ம மீசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அத. அது என்ன பண்ணும்னா வந்து வேக்சின்ஸ் இருக்கு அதுக்கு. ஆரம்பத்திலேயே வந்து அந்த குழந்தைங்கலாம் பிறந்த உடனே இந்த வேக்சின்ஸ் வந்து கார்டு குடுப்பாங்க. அதிலேயே வந்து இந்த வயசுல இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அத நம்ம போட்டுறணும். பட் வந்து சப்போஸ் அந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தவங்கள வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். அப்புறம் வந்து பாடி ஹீட் ஆகுறதுனால வர்றது அது. அந்த பாடிக்கு வந்து நல்லா கூலாக இருக்கிற மாதிரி வந்து இளநீர் குடிக்கிறது. அப்புறம் வந்து இனி ஹீட்டை வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி வந்து சாப்பாடெலாம் தவிர்க்கணும். பத்திய சாப்பாடு ரொம்ப முக்கியங்க. அதை வந்து இந்த பொட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பாயில்ஸ் மாதிரி, அதை வந்து கிள்ளி விட்டோன்னா வந்து என்ன ஆகிடும்னா அது பரவும். கண்டேஜியஸாக அது எல்லா இடத்துலையும் அது வந்து பசு மாதிரி இருக்கிறது வந்து பரவிடும். அதனால் வந்து அதை கிள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதுவே அப்படியே ஆறிடும். பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தால் கூட வந்து அது அப்படியே கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆறிடும். அது வந்து வேப்பலையை வந்து தண்ணியில் போட்டு குளிக்கலாம். அப்புறம் வந்து அந்த ஒயிட் கலர் துணியில் படுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க. அவங்களுக்கு வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து குளிக்கணும். அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் தனியாக யூஸ் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. அப்புறம் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து அது வெளியில் போகாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப உச்சி வெயிலில் போகிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாடியை ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதான் சம்மரில் வந்து பாடியை கூலாக வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.